பாலாஜி, தமிழக வெற்றி கழக ஆட்சியை கவிழ்ப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டதாக கைது செய்யப்பட்ட 9 பேரில் 5 பேரை 2 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிப்பதற்கு சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி கார்த்திகேயன் அனுமதி அளித்து உத்தரவிட்டிருக்கிறார். தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சியை கவிழ்ப்பதற்காக ஊத்தங்கரை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் இளையராஜாவிடம் 35 கோடி ரூபாய் பேரம் பேசி அவரோடு மேலும் 10 எம்எல்ஏக்களை கட்சி மாற செய்வதற்கான முயற்சியில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்டது. இதையடுத்து கைது செய்யப்பட்ட 9 பேரில் 5 பேரை போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி கோரி சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் காவல்துறை தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுவை நீதிபதி கார்த்திகேயன் இன்று விசாரணைக்கு எடுத்தார். அந்த விசாரணையின் போது காவல்துறை தரப்பில் அவர்களை 5 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிப்பதற்கு அனுமதி அளிக்க வேண்டும் என கோரப்பட்டது. இந்த சூழ்நிலையில் நேற்று அந்த வாதங்கள் நிறைவடைந்த நிலையில் இன்று 5 பேருக்கு மட்டும் 2 நாட்கள் போலீஸ் காவலில் எடுத்து விசாரிப்பதற்கு உத்தரவிட்டிருக்கிறார்கள். அந்த 5 பேர்களில் திருநாவுக்கரசு, தியாகராஜன் மற்றும் நரேஷ், கார்த்திக், ரமேஷ் ஆகிய 5 பேரை 2 நாட்கள் போலீஸ் காவலில் எடுத்து விசாரிப்பதற்கு இப்போது சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் அனுமதி அளித்து உத்தரவிட்டிருக்கிறது. திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் அவர்கள் மீது புகார்கள் பதிவு செய்யப்பட்டு சென்னை அருகே மேடவாக்கத்தைச் சேர்ந்த தியாகராஜன் மற்றும் பெசன் நகரைச் சேர்ந்த நரேஷ் மற்றும் கரூரை சேர்ந்த திமுக பிரமுகர்கள் என கூறப்படும் ரமேஷ், கார்த்திக் மற்றும் திருநாவுக்கரசு IDPS என்ற கருத்து கணிப்பு நிறுவனத்தை நடத்தி வந்த திருநாவுக்கரசு, அவருடைய நண்பர் தியாகராஜன் ஆகிய 5 பேரும் இணைந்து ஆட்சியை கவிழ்ப்பதற்கான சதித்திட்டத்தில் ஈடுபட்டார்கள் என்றும் தமிழக வெற்றி கழக சட்டமன்ற உறுப்பினர்களிடம் அவர்கள் பேரத்தில் ஈடுபட்டார்கள் என்றும் குற்றச்சாட்டும் வழக்கும் பதிவு செய்யப்பட்டது. இதையடுத்து திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் அதற்காக சிறப்பு விசாரணை அதிகாரிகளும் அந்த விசாரணையில் ஈடுபட்டு குற்றம் சாட்டப்பட்ட 9 பேரை கைது செய்தார்கள். அந்த 9 பேரும் அளித்த வாக்குமூலங்களின் அடிப்படையில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி, அசோக்குமார் ஆகியோரின் உத்தரவின் பேரில் தான் இந்த 9 பேரும் ஆட்சி கவிழ்ப்பு முயற்சியில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்டது. இந்த சூழ்நிலையில் இன்று செந்தில் பாலாஜியின் முன்ஜாமீன் மனுவில் அவர்களுக்கு முன்ஜாமீன் அளித்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ள சூழ்நிலையில் இன்று அந்த 5 பேருக்கு மட்டும் இன்று போலீஸ் காவலில் எடுத்து விசாரிப்பதற்கு 2 நாட்கள் மட்டும் போலீஸ் காவலில் எடுத்து விசாரிப்பதற்கு சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இப்போது நாம் பார்த்திருக்கக்கூடிய அந்த புகைப்பட பட்டியலில் திருநாவுக்கரசு, தியாகராஜன், நரேஷ், ரமேஷ், கார்த்திக் இந்த 5 பேருக்கு மட்டும் 2 நாட்கள் போலீஸ் காவலில் எடுத்து விசாரிப்பதற்கு அனுமதி அளித்து சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி கார்த்திகேயன் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். அதனால் இன்று முதல் நாளையும் நாளை மறுதினமும் அவர்களிடம் விசாரணை நடத்தப்படும். வரும் 10ஆம் தேதி, அதாவது நாளை மறுதினம் அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தவும் சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். இன்று நாளையும் அவர்களிடம் காவல்துறையினர் தரப்பில் விசாரிக்கப்படும். அவர்கள் அளித்த வாக்குமூலங்களின் அடிப்படையில் இந்த வழக்கு விசாரணையை அடுத்த கட்டத்திற்கு நகர்வுக்கு எடுத்துச் செல்லவும் அவர்கள் குற்றம் சாட்டிய நபர்கள் மற்றும் இவர்களுடைய வாக்குமூலங்களின் அடிப்படையில் தான் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி, அவரது சகோதரர் அசோக்குமார் மற்றும் பணம் பேரம் பேசப்பட்டது, பணம் கைமாறப்பட்டது உள்ளிட்ட விவரங்கள் தொடர்பாக இந்த 5 பேரிடமும் காவல்துறையினர் இன்று விசாரணை நடத்த இருக்கிறார்கள். 2 நாள் போலீஸ் காவலுக்கு பிறகு நாளை மறுதினம் அவர்கள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த வேண்டும் என்றும் நீதிபதி கார்த்திகேயன் உத்தரவிட்டிருக்கிறார். பாலாஜி.